நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ். நானும் அம்பலத்தில் கணக்கன் வைத்தேன். உன் பசியோட இருக்கிற பசியோட எடுத்து வாங்க சாப்பிடு. அதுக்கு கூடப்பா டக்குனு எடுத்து வாயா. அதுக்கு குறைக்கப்படாதுல்ல. சாப்பிடுங்க. அது மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வண்டியே இருக்கக்கூடாது. ஐயா நாலாங்கடலாண்டி நரணமே பண்டாரும் பிச்சை எடுக்கும் பெருமாள் அதை தட்டி போடுங்கும் அனுமார். ஐயா ஐயா பதிலிருந்து வந்திருக்காரு வாங்க. ஐயா பதிலிருந்து வந்திருக்காரு வாங்க. ஐயா ஐயா பதிலிருந்து வந்திருக்காரு யாரு? ஐயா வடகரிக்கீழ ஐயா பதிலிருந்து வந்த ஆட்கள் வாங்க. ஐயா வாங்க. சொல்லுங்க. கோயிலுக்கு கூப்பிடுவேன். இப்ப அங்க போட்டுட்டு வரலாமா? ஞாயிற்றுக்கிழமை ஐயாவுக்கு உகந்த நாள். அந்த நாளில் நம்ம ஐயாட்ட வந்து பண்ணிவிட்டு செய்ய வேண்டாமா? கடை அடைச்சி தரணும். எவ்வளவு ரூபா கடை இருக்கு? 5 லட்சம். இவர் கோடி ரூபா கடத்திருக்காரு. சரி, இது 12 மாசம். சித்திரை மாசம் கடன் எடுக்க வழி செய்தார். சரியா? வேற எதுவும் கேட்க முடியாது. ஐயா முடிச்சுட்டாருன்னு சொல்லியாச்சுல. பங்குனி சித்திரை மாசம் கடன் இருக்காரு. என்ன பசிக்கோ வாரம் எடுத்துக்கொடுங்க. பசியோட இருக்க கூடாது. ஐயா டாக்டர் தான் போன உட்காருங்க. வயதாரி சாப்பிடுங்களா? ஐயா நம்பியா சாப்பிடு. கடைசியில் ஒருவதிதான் இருக்கு மக்கா. கடலுக்குள்ளே 500 ரூபாய் கடன் வீட்டு வந்து யாரு? 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு ஐயா வரும்போது 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தாலும் யாரு? ஐயா வந்தாரண்டு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்தாலும் யாரு? வாங்க 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு ஆள் இருக்கான். 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு வாங்க. நீங்களா? 500 ரூபாய் 500 ரூபாய் வாங்க. வந்து தாரண்டு வாங்கிட்டு வந்தாலும் யாரு? வாங்க. யாரு? 500 ரூபாய் கடை வாங்கிட்டு வந்தாலும் யாரு? வாங்க. கூப்பிடுதாருல என்ன நாராயணா கதையை கொண்டாரு. நீங்க ரொம்ப பேச முடியாது. 500 உண்மைதானே? எவ்வளவு செலவு? எவ்வளவு உங்க ஊர்ல இருந்து வர பசாரி எவ்வளவுயா?
அதான கேக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கு இருக்கா ஐயாவுக்கு 100 ரூபா காணி கொடுத்துடல. 500 வச்சிருக்கீங்க. இது கொண்டாருமியா 5 ரூபா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இது வேற ரூபா அப்படியே கொண்டு ஒப்படை சொல்லும். என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க? தொழில ரொம்ப முடக்கமா இருக்கு. என்ன தொழில் பண்ணுவீங்க? கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தொழில் நல்லபடியா தந்தா போதுமா? தொழில் நல்லபடியா வந்தா போதும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வரணும். அவ்வளவுதானே. ஐயாவை எவ்வளவு நாளைக்கு கும்பிடுவாரு? இந்த ஆயுதத்து கடைக்கு கூட வராது. நீங்க இங்க வர வேண்டாம், அங்கே ஐயா இருக்காரு, அங்கே கும்பிடும். கும்பிடுறா வரும். அப்படி பிறந்தவன் தொழில் போடும். ஆண்டி மகன் ஆண்டி அப்பா யாருக்கும் அஞ்சிவனோ, பாண்டி மகன் பாண்டியடா பண்டார கிழவனும் நான். நாக்கில் சுக தெரியாம ஒரு பிள்ளை இருக்கா கொடுங்க. சுக தெரியாம ருசி தெரியாம இருக்கா? என்ன சாப்பிட்டாலும் ருசி தெரியல. சொல்லுங்க. வீட்டுல அவளுக்கு வந்து சாப்பாட்டை கண்டாலே ஒரு ருசி இல்லையா, சாப்பிட முடியல, உள்ள நெஞ்சு காந்தல், பிட்டு மாதிரி வேற உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அப்படியும் சாமி இங்க எனலுக்கு வரும், வெயில் அடிக்கல. இந்த சோத்தை காய போட்டு அரிசி ஆக்கி, சரியா, இந்த சோறை காய போட்டு அரிசி ஆக்கி அன்னத்துக்குள்ள போட்டு சோறாக்க சொல்லி போறோம். தெற்கே வடக்கு திருப்பதியும் தொந்த கண்டு ரயில்ல வந்து யாரு கொடுங்க? ரயில்ல வந்தாலும் வாங்க. எவ்வளவு கொடுக்கணுமா? என்ன மட்டும் சண்டை வரக்கூடாது. சரி, அது ஐயா மாற்றிக்காரு. 21 நாளைக்கு தாங்க வச்சுட்டு முடியல. இதை கொண்டு போய் டிக்கெட் வச்சு பிரச்சனை வராது. சொல்லுங்க. இப்ப எங்க இருக்கு பாப்பா? சரி, புத்திரமாக்கிய வேணும். அவ்வளவுதானே. வைகாசி மாசம் 10ஆம் தேதி கூட கிடைச்சுக்கணும்னு சொல்லு. சரியா? ஆகியா சொல்லுங்க. நான் எடுத்துக்கிட்டேன், பேக் எடுத்துட்டேன். உட்காருங்க. சரி சரி சரி. தொழிலுக்காரன் கல்யாணம் ஐயா நடத்திட்டாரு, அதுல மாற்றம் இல்லை. உங்களுக்கு அங்கிருந்த காரைக்குடியில இருந்தா வந்தீங்க. சரி, இப்ப கல்யாணம் எந்த மாசம் நடத்தணும்? எந்த மாசம் அதை சொல்லுங்க. ஜாதகத்தை ஐயாட்ட பேசக்கூடாது. நட்சத்திரம் ஐயாட்ட பேசக்கூடாது. ஐயா எனக்கு நடத்தி தாரும், அதோட முடிச்சுக்கணும். நான் ஜாதகத்தை பார்த்தேன், சோசியத்தை அலைங்க ஐயாட்ட சொல்லக்கூடாது. ஐயாட்ட கேட்க எனக்கு நடத்தி தாரும், அதோட முடிச்சுக்கணும். சரியா? 7 நாள் பொறுத்து விடுங்க. தொழில் ஆரம்பிச்சுட்டாரு. இதுல என்ன 7 நாள்? ஆணி மாசம் கல்யாணம், அது எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா இதுல நம்பர் இருக்கு, நீங்க போகும்போது ஐயாட்ட பேசிக்கலாம். சொல்லுங்க ஐயா. சரி, கல்யாணக்காரி வந்து ஆவணி மாசம் நடத்தணும். அது வரைக்கும் போகும்.
என்ன கடை வியாபாரம் நடக்கணும், அவ்வளவுதானே புரியும். குருநீ தாடி வைத்து ஓடினான் பெண் வளர்த்தேன், வெள்ளப்பேனுக்கு கொம்பு முளைத்து என் மார்பிலே விளையாடும். 8 மாச காலம் புருஷன் முன்னாடி பேசாம இருக்காங்க, அது யாரு கூப்பிடுது? 8 மாசமா பேசாம இருக்காங்க. 8 மாசமா பேசாம அந்த ஆள் வாங்க. 8 மாசமா உங்க வீட்டுக்காரரு சண்டை போட்டு இருக்கலாம். அந்த வீட்டுல ஆள் வந்து வாங்க. 8 மாசம் சண்டை போட்டு இருக்கா யாருமா? 8 மாசமா கனவு பண்ணி பேசாம இருக்காங்க. அப்ப அடுத்த வாரம் ஐயாவுக்கு ஒரு லிட்டர் நீத்திரி கொண்டாந்து கொடுத்துருவியா? நீத்திரி கொண்டாந்து கொடுத்துருவியா ஐயாவுக்கு? 1 லிட்டர் அளந்துதான் இருக்கணும், கூட குறைய இருக்க கூடாது. சம்பவமா? அது வேலைக்கிழமை சண்டையா இருக்காது, சரியா? முடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ. அந்த செல்லுல பார்த்து யாரும் வந்து அது யாரும் சொல்றியா? இந்த கோயில பாட்டு வந்தாள் யார் வாங்க? செல்லு பார்த்து வந்தாள் வாங்க. செல்லுல பாத்தியோ? என்ன பாத்திய? யாரு படிச்சது? என்ன படிச்சிருக்காரு? அதுல எங்க ஐயா இல்லையா? அங்க இருக்க ஐயா தானே இருக்காரு, அங்க வேற இங்க வேறையா இருக்காரு. அப்ப அந்த நம்பிக்கை தானே உங்களுக்கு வேணும். என்ன கேட்க போறீங்க? ஏன் கும்பிட முடியல? கும்பிட முடியல. எனக்கு வீட்டுக்கு உள்ள போய் கும்பிட போனாலே ஞானப்புறம் காந்துது. காலம் வச்சு போட்டிருக்காங்க, பணிவிட செய்தாலே காலம் வச்சு போட்டிருக்காங்க. ஒரு பிள்ளைகள் பேரம் பேச்சியில இருந்தாலும் பிள்ளைல இருந்தாலும் சொன்ன சொல்லி கேட்காத அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்ப எப்படி இருக்கு? வாங்க ஐயா. செல்லுல பாத்தியோ? என்ன பாத்திய? வீட்டுல ஒரே இடம் பிரச்சனை. அப்பா மதத்துல வேற ஒரே டெய்லர் ஆகிட்டு உங்களுக்கு அங்க ஊரை சுத்தி சுத்தி ஐயா இருக்காரு. ஏற்க அங்க போட்டு வர அங்க இருக்காருல்ல ஐயா?
இப்ப அந்த சொத்து பிரச்சனை முடிச்சுட்டாங்கம்மா. பண்ணுறதுலாம் என்னாலும் பண்ணுவோம். சரி, கார்த்திகை மாசத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. இப்ப ரொம்ப விஷயங்கள் வருது. கார்த்திகை மாசத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. சரியா? பிரச்சனை இருக்காது. கார்த்திகை மாசம் உடஞ்ச அளவுக்கு ஐயா மாத்திட்டாங்க. சரியா? செல்ல பார்த்து செல்ல பார்த்தா வந்திய யாருங்களோ இந்த ஒரு உங்க கூட என்ன சொல்லுங்க. அதிகம் இருக்கு. கன்னியாகுமரி அங்கே சாமியோப்பு 30 எல்லாம் அங்கதானே இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி வாரைய சொல்லுங்க. நோய் இருக்கக்கூடாது. நோய் இருக்கக்கூடாது. வேற என்ன கேட்கணும்? யார் திறந்து இருக்கா? செலவு உருவாத்திரம் இருக்கிறோ? உருவாத்திரம் இருந்தா போதுமா? உங்களுக்கு செலவுக்கு உருவாத்திருந்து நோய் பிணி இது இல்லாம இருந்தா போதுமா? நீங்க இருக்க பக்கத்துல ஐயா இருக்கா தெரியுமா? போயிடங்க. எப்ப போவிய? ஏன் போகிறேன்னு கேட்க. நீங்க அங்கே இருந்து 100 மைல் இருக்குமா? இருக்கும். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரக்கூடியது அங்க பக்கத்துல ஐயா இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க அங்க இருக்கக்கூடிய 12 பார்க்க வேண்டாம். அங்க போய் ஐயாட்ட போய் முறையிட வேண்டியதானே. செலவுக்கு ரூபா வேணும். சரி, இனி அந்த கஷ்டம் வராது. ஒரு அடியா அடிச்ச உரைக்கணுமா? அடிச்சு கொடுக்க முடியல. இந்த கஷ்டம் வராதுங்க ஐயா. பொறுப்பு நகையா? என்ன நகை? அழாம சொல்லி இப்ப உடனே போய் பார்த்துருவாரு. நெக்லஸா எல்லா இடத்துலையும் பார்த்தியா? எது வரைக்கும் பார்த்தேன்? அப்ப ஐயா கண்டுபிடிச்சு தருவார். சம்மதமா? ஒரு நகை இங்க களவு போல யாரும் எடுத்து போல அது உள்ள கொக்கி இருக்கு இல்லையா? கொக்கி ஒரு துண்டில் எப்படி பொறுத்து கிடக்கு. எதுவும் எடுத்து உதவி பாரு. ஐயா அப்புறம் கண்டுபிடிச்சு தந்துவார். எங்க களவு போல. சரியா? ஆமா, போட்டு உன் பொருள் களவு போல. சரியா? களவு போல போச்சுன்னு சொல்லுவாரு. அதுமா மதாக்கள் போய் எனக்கு கனத்தை திட்டு தாரையுண்டு தாரம் 2 அதுவே திண்டாடும் நிலையாச்சு. 2 கல்யாணம் முடிச்சது யார்? வாங்க. 2 கல்யாணம் முடிச்சது கூப்பிட்டாலும் செல்ல பார்த்து வந்தீங்களா? அதுக்குதான் ஐயா 2 கல்யாணம் முடிச்சாரு யாரு? ஐயா 2 கல்யாணம் முடிச்சாரு. வாங்க. செல்லுல பாத்தீங்களா? செல்ல பார்த்து வந்தீங்களா? அப்படியா? நீங்களா செல்ல பார்த்து வந்தா வேற சொல்ல முடியாது. என்ன கேட்க போறீங்க? சரி, கல்யாணம் நடத்தணும். பொண்ணு இல்லையோ? சட்டை
சொல்லுங்க. ஏதாவது மாப்பிள்ளைகளுக்கு கிடைக்கல பொண்ணு கிடைக்கிறது சொல்லுங்க. அப்புறம் பேசுறோம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கேட்கும் போது அப்படி கேளுங்க. ரெண்டையும் கொடுத்து நீங்க வாங்கிட்டு போக முடியாதுல்ல, அதாவது ஒண்ணு வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு அடுத்த வந்து வாங்கிட்டு போங்க. இந்த பொண்ணு ஐயா பார்த்து முடிக்கணும். ஒரு பக்கம் போகண்டா. நீங்க வீட்டு போன சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லையா? ஊரை காலி போயிட்டாங்க. உங்க ஆளுங்க இருக்காங்களா இல்லையா? உங்க இடம் இருக்கான்னு பாருங்க. உங்க ஆளுங்க என்ன சொந்த பண்ணா இல்லையா? இளமையில் வாய்க்காலுக்கு தெம்புறத்துல ஒண்ணு இருக்கு. ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. என்ன செய்யணும்? எப்ப முடிக்கணும்? அப்படியே முடியாது. வைகாசி மாதம் தான் முடிக்க முடியும். பரவாயில்லையா? இளமையில் வாய்க்கா அதுக்கு தெம்பரத்துல வீடு ஒரு பெரிய மட்டப்படம் செட்டிங் அடிச்ச வீடு. அது பக்கத்துல 3 வீடு வடக்க பார்த்த வாசல். நீங்க என்னைக்கே போய் கேட்கலாம். சரியா? தப்பாச்சு தப்பாச்சு கொலை மீறி கொலமாச்சு. சாக போறது யாரு கூப்பிடுங்க. சாக போன ஆள் யாரு? செத்தனு சாவன் முடிவு எடுத்தாலே செத்துக்கு முடிவு பண்ணாலும் யாரு? யாரு இருக்கக்கூடாது. நினைச்ச ஆள் யாரு? கஷ்டம் தாங்க முடியல, துன்பம் தாங்க முடியல, செத்து வாங்க இருக்கட்டும். நியமச்சாக போறேன். அழுகுன்னு கொஞ்சம் அழு. வீட்டுக்கு உட்காந்து அழ முடியாதுல்ல. வாழ போறியா சாக போறியா? சாகதுக்குலாம் இங்க வரக்கூடாது. வாழறதுக்குன்னா ஏற்ற வரணும். சொல்லுங்க. புரியுதா? ஐயா கிட்ட வந்தா என்னை காப்பாற்றணும் வரணுமே தவிர நான் சாகப்புறமும் வரக்கூடாது. சாகுன்னா இத்தனை வழி இருக்கு. ஆண்டவன் படைச்ச உயிரை வந்து அழிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. ஆண்டவன் படைச்ச உயிர்மா அதை ஆண்டவன் தான் அழிக்கணுமே தவிர அதை அழிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சொல்ல புரியுதா? ஐயா என்னை காப்பாற்றணும் இங்க வாங்க, சாகுன்னா அங்க போங்க. என்ன செய்ய முடியாது? அப்ப 5 வாரம் பெரியவரை பார்க்க வர. சரியா? ஒவ்வொரு வாரமும் ஒண்ணு மாத்திக்கிறோம். சரியா? இந்த வாரம் ஒரு பிரச்சனை மாத்துவோம், அடுத்த வாரம் ஒரு பிரச்சனை மாத்துவோம். இப்படி ஒண்ணுன்னா மாத்திக்கிறோம். சரியா? செல்ல பாத்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஐயா வரவே இல்லையோ? ஏன் இப்படி வரல சொல்லு. அப்ப அங்க எங்கேயோ செவரு போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஐயாவை. ஐயா இல்லைன்னா எப்படியா பதிவு இருக்கும்? தீவமால் போட்டாங்களா இல்லையா? அவர் இல்லைன்னா எப்படி தீவம் போட முடியும்? இந்த செல்லில் போட்டு மாத்த சொல்லுங்க. ஐயா வரல இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஐயா இல்ல ஐயா வரலன்னு சொல்லக்கூடாது. ஐயா இருக்காரா இருக்காரு அப்படின்னு சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. கணக்கு சொல்லுங்க. கணக்காயா பெருசு. கணக்கு சொல்லுவதா பெருசு. கணக்கு சொல்ல ஆரம்பிச்சாலே கொண்டுருவாரு. செக்க வச்சாடுறது இல்லையா? அதே கைதியா வச்சு கணக்கு சொல்லுவது என்ன?
இப்ப கணக்கு சொல்லணும். சரி, கார்த்திகை மாசத்துல ஆரம்பிக்குமே. கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சு விட்டுருவோம். நீர் சொல்லுகிறா, நீர் சொல்லுகிறா, அது மட்டும் சொல்லுவோம். சுமை பெரிய சுமை, அதை பார்த்துக்கிடுவோம். இந்த சுமை வந்து பெரிய சுமை, லேசு சுமை கிடையாது. பெரிய பேர் நல்லா இருக்கு போவாங்க, பெரிய பேர் சாமியாடி சாவு இருக்குன்னு போவாங்க. பேண்ட் சட்டை போட முடியாது, நல்லா குளிக்க முடியாது, பவுடர் போட முடியாது, கண்ணாடி பார்க்க முடியாது, நல்ல பல்லு தேய்க்க முடியாது. இதுக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. வாசனை சோப்பு போடக்கூடாது, நல்ல எண்ணெய் தேய்க்க கூடாது, நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? குடும்பத்துக்கு நன்மை செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் ஒப்புதல் இல்ல சொல்லும். ஒன்னாடி பிடிச்சி சந்தோஷம் இருக்க முடியாது போது அப்படி சொல்லுங்க. என்ன செய்யணும்? கார்த்திகை மாசம் 23 எழுவாரு. கார்த்திகை மாசம் 23 நீர் கேட்டிருக்கிறது பெரிய சுமையை கேட்டிருக்காரு. அந்த சுமையை ஐயா நமக்கு தந்திருக்காரு. பிறகு நான் பேரவரப்பி எனக்கு சுமக்க முடியாது, என்னால பாறை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுது நமக்கு? பாரு பதிமூணுக்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம், எங்கு எங்கு போனாலும் எனக்கு இரவு பகல் ஆக கண்டேன். வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்க ஒரு வாடகை கூடிய வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்கு. வாங்க வாங்க, கஷ்ட நிலையில வாடகை கொடுக்க முடியாம இருக்காரு யாரு? வாங்க இருக்கு டக்குனு கேளுங்கய்யா. யாரு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம இருக்காரு யாரு? வாங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியாத ஆள் அங்க யாரு இருக்கீங்களா? வாங்க. எவ்வளவு எத்தனை மாசம் கொடுக்கணும்? 1000 ஒரு மாசத்துக்கா? அவ்வளவு இருக்கு. வளைக்கு போனீரே ஐயா, ஐயா வீட்டு வாடகை கொடுக்கணுமோ? கொடுக்கணுமா வேண்டாமா? அது மாதிரி பேசுவேன். உழைப்ப தரணுமா ஐயா கட்டணுமா? வீட்டு வாடகை கொடுக்க வேண்டாம், கொடுத்துக்கிட்டுவீங்களா? கூப்பிட்டு கொடுக்காரு வேண்டாம். நம்ம டிசிப்ளின் உழைப்பு கொடுத்தா ரூபாய் தரவங்க வேண்டாம் நம்ம என்ன செய்ய முடியுங்களா? சரியா இருந்தே கருவறையில் இறந்தே இருட்டறையில் குழந்தை வேண்டாம்னு சொல்லி அழிச்சது யாரு? வாங்க. குழந்தை வேண்டாம்னு அழிச்சாரு பண்ணாலும் யாரு? குழந்தை வேண்டாம்னு பண்ணாலும் இங்க வாங்க. குழந்தை வேண்டாம்னு அழிச்சாருக்கு அபாதம் பண்ணாலும் இங்க வாங்க. குழந்தை வேண்டாம் அப்படின்னு அபாதம் பண்ணாலும் இங்க வாங்க. இங்க வாங்க, நல்லதான் கூப்பிடுறாரு. குழந்தை வேண்டாம்னு கருத்தாலும் இங்க வாங்க. எவ்வளவு ஆள் இருக்கியா? ஐயா எங்க வாங்க, இங்க வாங்க. இங்கதான் இருக்கலாம், இங்க வாங்க. குழந்தை வேண்டாம்னு குழந்தை ஜனிச்சிருக்கு, ஜனிச்சது சரியில்லை, மாத்திரை சாப்பிட்டு அழிச்சாச்சு. வாங்க. நேரம் தெரியல, அது காலக்கரம் தெரியலன்னு அது இதெல்லாம் ரொம்ப நடக்கக்கூடிய. வாங்க, எதிர்த்து வாங்க. அந்த ஆளு வந்தா நல்லது. வந்தா உண்மையிலே நல்லது. எம்ம பேரெல்லாம் சொல்ல முடியாதுமா? அபாசம் உங்க நல்லதுதான் கூப்பிடுறாரு. வாங்க. குழந்தை சரிச்சிருக்கு, குழந்தை சரியில்லை அப்படின்னு மாத்திரை சாப்பிட்டு அழிச்சாச்சு. வாங்க. காலக்கரம் சரியில்லைன்னு மாத்திரை சாப்பிட்டு அழிச்சாலும் வாங்க.
அங்க யாரும் இருக்கா? குழந்தை வேண்டான்னு அபாசம் பண்ண ஆளு. சரி, பெரிய சிவனடியார் யாரு வாங்க? சிவனடியார் யாரு வாங்க ஐயா? சிவனடியார் யாரு இல்ல இருக்க வாங்க. பெரிய சிவனடியார் வந்தாரியா? நீங்க சிவனடியாரா? சரி, இந்த ஊரு எந்த கோயிலுக்கு போவீங்க? சிவன் கோயிலுக்கு. அது இங்க இருக்கு. பெரிய கோயிலா? பெரிய கோயில். கோபுரமா கட்டுறாங்களோ? உனக்கா இருக்கா? அது எனக்கு தெரியாதியா. எத்தனை கோடியில கட்டுவாங்க? வயசு என்ன ஆச்சு? அதெல்லாம் இல்லா இல்லத்துக்கு போடுற பிரம்மச்சாரியா போடுறீங்களா? இது வந்து அதாவது உலகத்துக்கு வாரது ஒரு நிமோச்சனம். சரியா? உனக்கு எதுக்கும் எனக்கு எதுவுமே ஆசை இல்லை அப்படின்னா உலகத்தில் வாழ்வது தப்பு. எதுவுமே எனக்கு ஆசை இல்லை அப்படின்னா அந்த சரீரம் என்ன செய்ய போகுது? சொல்லு சொல்லுங்க. அப்படியே இருக்க முடியும் பிரம்மச்சாரி. அப்ப இனி சேவகம் பண்ணக்கூடாது. பரவாயில்லையா? பண்ணக்கூடாது. அவர் சொல்ல கேட்கப்படுறா. இந்த மாதிரி போனா இனி சேவை பண்ணக்கூடாது. கண்ணாடி பார்க்கக்கூடாது. என்ன செய்யணும்? லங்கோடு தான் கட்டணும். அது போயாச்சுன்னா அதுக்கு பேரணுங்க. வேலைக்கு போகக்கூடாது. எனக்கு எதுவுமே ஆசை இல்லை நோயுமே. எனக்கு எதுவுமே ஆசை இல்லை. நான் காசி போயிட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுல இருந்து ஆள் யாரும் வரா? அந்த வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கலாம் வாங்க. காசி போயிட்டு இருந்த ஆள் இருக்கு வாங்க. காசிக்கு போயிட்டு இருந்த ஆள் இருந்தாலும் வாங்க. அந்த வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு. வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு. ஆள் வந்திருக்கான். காசிக்கு போயிட்ட வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு. வரல எப்படி? வாங்க. வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கலாம் வாங்க. இல்ல போயிட்டு வந்த ஆளே வந்திருந்தாலும் வாங்க. காசி போயிட்டு வந்த வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு. வரல எப்படி? அந்த வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கான். காசி போயிட்டு வந்த வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கான். யாரு வாங்க? இறையன் சுவாமி ஆனாலும் உங்களுக்கு சட்டம் உண்டு. யாதவர் யாரு? யாதவர் வந்திருக்கிறது யாரு? இதுல வந்திருந்தா வாங்க. யாதவ சமுதாயத்துல எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. வாங்க. ரொம்ப முதல்ல 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேர் வாங்க. 5 பேர் இருக்காங்க. 5 பேர் வாங்க. 2 பேர் யாரும் வாங்க. யாதவரே 2 பேர். இந்த ஊரு வாங்க. சொல்லுங்க. 5 பேர். சின்ன போதுமா? அம்மா நீங்க என்ன சட்டா வாங்க வாங்க. சட்டம் போடாங்க. அப்படி இருங்க. சட்டம் போடாங்க. தேங்காய் கொண்டு சட்டம் போடாங்க. சட்டம் போடுறாங்க. கண்ணு ஒளிவு கொடுத்தா போதுமா? கண்ணு ஒளிவு கஷ்டம் எல்லாம் என்ன கஷ்டம் இருக்கு? ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கவே என்ன பிரச்சனை நீங்க தான் பார்த்துட்டா உங்களை கூப்பிடுச்சு. கண்ணு ஒளிவு கொடுத்தா போதுமா? கண்ணு அவரும் ஆயிடுச்சு. அவரும் நல்லா இருக்கு. ஒளிவும் கொடுத்துட்டு அவரும் நல்லா ஐயா சொல்லுவேன் என்னது? கண்ணு ஒளிவு கொடுப்போம் காப்பாற்றும் அப்படி சொல்லியாச்சு. சரியா? இந்த பூவை 3 நாளைக்கு வச்சுக்கணும். ராத்திரி தூங்க போகும்போது ஒரு முகனி வெட்டுமோ 2 கண்ணில் வச்சு ராத்திரி துணியை கட்டிக்கணும். சரியா? கட்டிட்டு வெள்ளிக்கிழமை சொல்றேன். வாங்கம்மா. என்ன சொல்லுங்க.
என்ன செய்யுது ஐயா கருத்தருக்கு ஆளுக்கு தெரியாது போட்டு எப்போ போட்டு எல்லாம் அங்கே இருங்க என்ன எல்லாத்துக்கும் வேலை இருக்கு ஒரு வாரத்தில் இருக்குங்க எல்லாம் அங்கே இருக்கு ஒரு நிமிஷம் தொந்தரவு பண்ணாங்க கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க மற்ற ஆளுங்க கருத்தருக்கு ஆளுக்கு நினைக்கும் அவங்களே முன்ன நின்றுக்கிட்டாங்க அப்படிங்க ஓரத்தில் நில்லுங்க அந்த சைடு சைடு பரவாயில்ல நில்லுங்க அது தெரியாது கேள்வி எப்படி கேள்வி சரியா ஐந்து கோளாறு எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஐந்து கோளாறு சரியா போச்சு மலை பிரதேசத்துல வந்திருக்க ஆளுக்கு கொடுங்க கேரளாவில் வந்துருந்தா அது வாங்க மலை பிரதேசம் வந்திருக்காரு வாங்க மலைப்பிரதேசம் மலைப்பிரதேசம் வந்திருக்காரு யாரு ஊட்டி கொடைக்கானல் மலைப்பிரதேசம் மலைப்பிரதேசத்திலிருந்து ஆளுங்க வாங்க ஒரு மலையில இருந்து வந்த ஆளு மலைப்பிரதேசம் மலைப்பிரதேசம் இருந்து வந்திருக்க ஆளு இருந்தா வாங்க மலைப்பிரதேசத்துல இருந்து வந்திருக்க ஆளு யாரு வாங்க மலை பிரதேசம்னா தெரியாதா கேரளாவா இருக்கலாம் இல்ல ஊட்டி கொடைக்கானலா இருக்கலாம் எங்கேயோ மலை பிரதேசத்துல வந்துருக்கீங்களா வாங்க மலை பிரதேசத்துல ஆடு இருக்கியா மானசமா ஆமா அங்கே மலை புறம் மலை இருக்கா நோக்கி எடுத்தாச்சு சொல்லுங்க வேலூரா மலை பிரதேசம்னா மலையடி சரி கிடையாதா அதுதான் கேட்கற ஐயா சைடு மலை ஏன்னா இவருக்கு சரி உங்களுக்கு எப்படி தெரியும் மலையடி வரணும் மலையடி வரோம் குற்றம் வராத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கணும் சரியா ஒரு நேரம் சரி நீ எப்படி சொல்ல முடியும் மூணு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயா கும்பிட்டு போயிடும் கோவில கேட்டுக்கிட்டு வந்தா இருக்க முடியும் கோயில கேட்டு வந்த ஆள் யாரு கோயில கேட்டு வந்த ஆள் யாரு வாங்க கோயில கேட்டு வந்தாங்க வாங்க 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 எத்தனை நாள் இருந்தாலும் வாங்க கல்யாணம் நடத்தணும் கல்யாணம் நடத்திவிட்டா எல்லாத்துக்கும் பேரே யோகி இருக்கக்கூடிய ஊருக்கு வடகிழக்கு சித்திரை மாசம் 10ஆம் தேதி நீங்க வந்து இங்க வந்து இருக்கிறது அவ்வளவுதான் கேட்டு விசாரிச்சு இன்னொரு நம்ம குருபங்குளம் தூத்துக்குடி கிழக்கு இருக்கு அதான் குருபங்குளம் தூத்துக்குடி கிழக்கு இருக்கு இது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு இந்த கோயில் சொல்லுங்க என்னைக்கு அப்புறமா சொல்லுங்க ஏன் இப்படி பயந்து பேசுதியே ஏன் இப்படி பயப்படுதியே சொல்லுங்க பயப்படாம நிதானமா பேசு என்ன கடை
மொட்டானா? சரி இப்ப வியாபாரம் வேணும். சரி ஐயா இப்படி பயப்படுது ஏன்னா குரங்கா கொஞ்சம் தள்ளி இருந்துங்க. கூட வந்தாலும் நாம உட்காருங்க. அம்மா அது பிறகு 2 மணிக்கு மேலே உட்காருங்க. புதுசாக தான் வந்தான் உட்காருங்க. 2 மணிக்கு மேலே கேட்க மாட்டேன். மட்டும்தான் சாப்பிட்டு ஒரு வீட்டில் சொல்ல மாட்டேன். சாப்பாடு முடிஞ்சு சாமியாடி 2 பேருக்கா கூப்பிடுங்க. 2 ஆள் இருக்கலாம். அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சாமி ஆடுறாள் யாரு போட்டு பரவாயில்ல 2 மணிக்கு மேலமா சாமியாடு யாரு நீங்க போட்டு சாமியாடுறாள் மட்டும் நீங்களும் உட்காருங்க. சாமியாடுறாள் மட்டும். நீ தம்பி கவர்மெண்ட் இந்த பக்கம் குமார் பையன் பக்கம் ஏன் தம்பி கூப்பிடுங்க உட்காந்துப்பான். வேலை வாங்கி கொடுப்போம். முதல் மாசம் சம்பளம் சம்பளம் ஐயாவுக்கு பரவாயில்லையா? சொல்லுமா நீ கேட்டு போற ஆளாச்சு எல்லாமே வீணாச்சு. நம்ம பழக்கூடாம குடும்பம் செய்வாச்சு. ஒத்திரமோ வாழாச்சு. துன்ப நிலை எல்லாம் உயர நிலை. அந்த நிலை துயர்ந்து சொல்லியாச்சு. துன்ப நிலை துயர நிலைன்னு சொல்லியாச்சு. எந்த ஊரு சரியா? வெள்ளிக்கிழமை 2 தேங்காய் 5 நிமிஷமும் கொண்டு வாங்க.
காலையில் வரமா காலையில் வருவோம். ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரம் மட்டும்தான் வாங்க. ராமேஸ்வரம் அதுல மணி பஸ்ல ஒரு தூக்க மாட்டாங்க. சொல்லு. ராத்திரி பயமா இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, யார் வாரா போறான்னு சொல்லி. எங்க படிக்க காலேஜ் எத்தனை பார்க்கணும். சரி நான் வருங்க சார் வருங்க இருங்க. வலிக்காது ஒலியாது படு. விடுதான் நீ போய் விட்டுருங்க. ஓடிப்போ.